நம்ம இத்தனை பேர் பெண்கள் இருக்குது. நீங்க எல்லாம் உங்க குழந்தைகள் என்ன நினைப்பீங்க? நல்லா படிக்கணும்னு தான் நினைப்பீங்க. படிச்சு டாக்டரா போகணும், இன்ஜினியரா போகணும், கலெக்டரா போகணும். இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தில் வேலை, நம்ம மேடம் இருக்கிறாங்க, கலெக்டர், நீங்க எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர் இருக்கிறாங்க. இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் இல்லாம டிஎன்பிசி எழுதி வந்திருக்கிறாங்க, டெப்டி கலெக்டர் இருக்கிறாங்க, அங்க காவல்துறையில ஒரு சகோதரி இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க நாமெல்லாம் நம்முடைய அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பை எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருத்தருடைய பெற்றோருடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் பார்த்தோம், என் குழந்தை படித்து ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு ஆபத்து உண்டு. போன அதிமுக ஆட்சியில இங்க இருக்கக்கூடிய அரசாங்க வேலை வாய்ப்புல வடநாட்டை சேர்ந்தவர்கள், இந்தி பேசக்கூடியவர்களும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைக்கு, அது முன்சிபல் வேலையா இருந்தாலும் சரி, கண்டக்டர் வேலையா இருந்தாலும் சரி, டெப்டி கலெக்டர் வேலையா இருந்தாலும் சரி, டாக்டர் வேலையா இருந்தாலும் சரி, இது எதுவா இருந்தாலும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கு வரலாம் என்கின்ற சட்டத்திலே போன அதிமுக ஆட்சியிலே கையெழுத்து போட்டார். நம்முடைய வேலை வாய்ப்பு, நம்முடைய உரிமை அதனால் பறிக்கப்பட்டது. எதிர்காலத்திலே இங்க இப்ப தாலிக்கு தங்கம் வாங்க வருகிற தந்திருக்கிறார்கள் தம்பதிகள். நீங்க எல்லாம் தாலிக்கு தங்கம் வாங்க வந்திருக்கக்கூடிய தம்பதிகள், இவர்களுக்கு குழந்தைகள் வருவாங்க, நல்லா படிக்க வைப்பீங்க, அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகணும்னா உங்களுடைய எண்ணமா இருக்கும். ஆனா அதுலயும் மண்ணை போட்டார்கள். நம்முடைய முதலமைச்சர் வந்தா தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கிடையே சட்டம் போட்டார் நம்முடைய முதலமைச்சர். நான் இத்தனை சொல்றதே வேண்டாம், இது ஒண்ணு போதுமா? இது ஒண்ணு போதும். நம்ம எதிர்காலத்துல நம்ம சங்கதிய, நம்ம சமுதாயத்தை காப்பாற்றக்கூடியவர் நம்ம முதலமைச்சர்.